பாடல 146. நம் இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். உனக்கு விடுதலை தருகிறார். சேர்த்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்த்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஒருங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, ஒருங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. இன்று கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், ஒன்று குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒரு நாள் எத்தனை இழப்புகள் ஏமாற்ற தோல்விகள் எத்தனை இழப்புகள் ஏமாற்ற தோல்விகள் கர்த்தரோ மாற்றுவார் நம்மை கரமீட்டி தேற்றுவார் ஒன்று சேர்த்து நம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை ஒன்று சேர்த்து நம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் நாம் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் என் இயேசு வருகிறார் மேகங்கள் மதுவிலே என் இயேசு வருகிறார் மேகங்கள் மதுவிலே மகிமையில் சேர்த்திட மகிமையில் சேர்த்திட நம்மை ஒன்று சேர்த்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்த்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் விலகிடார் ஹல்லேலூயா ஹalleluya ஒரு நாள் ஹalleluya சோத்ரம் ஹalleluya ஹalleluya
Sister. சொல்லுங்க சிஸ்டர். அப்பா அந்த கால வேலையில வாழ்த்துகிறோம் அப்பா சொல்லுகிறாச்சா
சத்தமா பேசுங்க சிஸ்டர். சரி சிஸ்டர், கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. சங்கீதம் சொல்லுறா சங்கீதம் சங்கீதம் 90 வசனம். ஆண்டவரே தேவனே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தேவன் நமக்காக கொடுத்த வார்த்தை காலை வேலையில காலையில தேவன் நம்ம தேடும் பொழுது தேவனிடத்துல நம்ம அடைக்கலமா வருது. அந்த அடைக்கலமானவர் எப்படின்னா, இது மோசேயின் ஜெபம். மோசேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்க மன்றாடுகிற ஜெபமாக இந்த சங்கீதம் எடுக்கப்படுகிறது. ஆனா அந்த மன்றாட்டு ஜெபம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது எத்தனை ஒரு மனிதனுடைய சாதாரண ஒரு மனிதனுடைய தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, பெரிய மகா பெரிய தேவனுடைய நிச்சய தன்மை. அவர் நிச்சய தன்மைன்னு அவர் உயர்ந்தவர். அவர் ஒரு மாதிரி ஒரு சூப்பர் நேச்சர் காட் ஒன்றுமே இல்லைன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தேவனை அவர் வணங்குகிறாரு, முதல்ல ஆதரிக்கிறாரு, அதிகமா அவர் துதிக்கிறாரு. தலைமுறை தலைமுறையா இது அடைக்கலமா இருக்குது. இப்ப மட்டும் இல்ல, முன்னாடியும் இல்ல, இப்போ இல்ல, இனிமேலும் இல்ல. 100 காலங்களுக்கு நீதான் எங்களுக்கு அடைக்கலன்னு மோசைக்காக தேவனை துதிக்கிற இடமா சொல்றாரு. அடுத்த வருஷம் 2வது பாத்தீங்கன்னா, முதல் வருஷத்துக்கு 2வது வருஷத்துலயும் அவர் தேவன் அடைக்கலத்தை பத்தி அவர் உயர் தன்மையை பத்தி சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை தான் தேவன் நான் எடுத்துக்கிட்டது. ஏன்னா தேவன் மன்றாடி செபிக்கும் பொழுது, தேவனை நம்ம துதிக்கும் பொழுது, தேவன் நம்மள அடைக்கலமாய் அவர் நம்ம அண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு வர்றது எல்லா விதமான போராட்டங்கள்ல இருந்தும், நமக்கு எல்லா ஒரு துன்பங்கள்ல இருந்தும் தேவன் நம்மளை வீழ்ச்சி எடுப்பார். அவர்தான் நமக்கு அடைக்கணும். ஏன்னா நமக்கு மனுஷனாலையும் மற்றவங்களாலையும் புத்தவங்களாலையும் நம்ம பிள்ளைகளாலையும் நம்ம உறவினர்களாலையோ நண்பர்களாலும் யாரும் நம்மளை வீழ்ச்சி எடுக்க முடியாது. ஆனா தேவாதி தேவன் ஒருவரால மட்டும்தான் நம்மளை வீழ்ச்சி எடுக்க முடியும். அவர்தான் உதவி அடைக்கலமா, அவர்தான் புகலிடமா, அவர்தான் நமக்கு அனுகூலமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வேலைகள் நம்ம உலகத்துல இனிமேல் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட அடைக்கலமானவர் எப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா, உபாகம புஸ்தகத்துல 33வது அதிகாரம் 27 உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவனுக்கு ஆதாரம், அவர்களை அழித்து கொண்டு என்று கட்டளையிடுவான். அவர் நமக்கு அநாதி தேவனா இருக்கிறாரு. அப்போ அவரு மட்டும் எல்லாத்து ஆரம்பத்தை அநாதி தேவனா இருக்கிறார். அவர் தான் நமக்கு என்ன பண்றாரு? அடைக்கலம். அவரு இந்த புயல்ல நமக்கு ஆதாரமா இருக்குது. அப்படி பார்த்தா அவரு நமக்கு எதிராக இருக்கிற இந்த போராட்டங்கள், சத்துருக்களால வர்ற மாம்சத்துல எந்த போராட்டம், நம்ம வாழ்க்கையில வர எல்லா போராட்டங்கள் அவர் நம்மள சத்துருக்களை துரத்தி விடுகிறவராக இருக்கிறாரு. மறுபடியும் எந்த நேரத்துல பார்த்தாலும் அவர் தான் நமக்கு அடைக்கலம். அவரை நம்ம அண்டிக் கொள்ளும் போது அவரே எல்லாம் நம்ம நமக்கு ஏற்படுகிற எல்லா காலத்துல நமக்கு ஏற்பட்டவரா இருக்கிறாருன்னா அநாதி தேவனா இருக்கிறாரு. இதே பாத்தீங்கன்னா சங்கீதம் 25:6 பாரு. சங்கீதம் 25:6. உடைய இடுப்புகளையும் உடைய காருண்யங்களையும் இருக்கிறதும் அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. அவருடைய இரக்கமும் அவருடைய காருண்யமும் அவர் எல்லாமே நமக்கு அநாதி காலம் முதல் இருக்குது. அவர் எல்லாத்துலயும் என்ன பண்றாரு? எல்லா காலங்களையும் நம்ம கூட அவரு அனுகூலமாக அநாதியான தேவன் அடைக்கலமா இருக்கிறார். மறுபடியும் நம்ம பார்க்க அந்த வசனத்திலேயே பாத்தீங்கன்னா
உனக்கு முன்னின்று இருக்கும் சத்துருக்களை துரத்துகிறவராக அழித்து போடுகிறவராக இருக்கிறார். நம்ம அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் அவரே முன்னின்று நிறுத்தி அழித்து போடுகிறவராக இருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா அனாதி தேவனாக இருக்கிறார். அடைக்கலமானவர் அனாதி தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட அனாதி தேவன் அடைக்கலமானவர் யாருக்கு அடைக்கலமா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 9:9 பாருங்க. சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலம், அவரே தஞ்சமானவர். அப்போ கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எப்படிப்பட்டனா நம்ம நெருக்கப்படுகிற காலங்கள்ல, துன்பப்படுகிற காலங்கள்ல, நிலங்கள்ல நம்ம தவிக்கிற அவர் தான் அடைக்கலமாய் இருக்கிறார். எகேமியா அவரு என்ன பண்ணா, சொந்த தேசத்துல அடைக்கப்படும் பொழுது அவர் என்ன பண்றாரு, வார்த்தைகளால காயப்படுத்தப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி பாக்குறாரு. அவர் மேல நம்ம கிட்டையும் குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். ஆனா ஒவ்வொன்றையும் அவங்க சுத்தி நம்மளை அவமானப்படுத்தும் போது, நம்மள நிந்தையா பார்க்கும் போது, நம்மள பாரமா பார்க்கும் பொழுது, நம்மள ஒரு ஏளனமா பார்க்கும் பொழுது நம்ம யார பார்க்கணும்னா தேவனை பார்க்கணும். அவர் நம்ம எங்கெல்லாம் தலை கொள்கிறோமோ அங்கெல்லாம் அவர் தலை நிமிர்த்துகிறவரா இருப்பார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். அப்போ ஆதியாகமம் 41:52 யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளை பெருக்கும் போது, முதல் பிள்ளைகளுக்கு மனேசா பிறக்கும் போது தன்னோட குடும்பத்தினால, பெற்றோர்களால, ஒரு சகோதரனால ஏற்பட்ட அந்த வருத்தத்தெல்லாம் மறைக்க பண்ணின்னு சொல்லி அந்த 41 அவர் சொல்றாரு. என்னை பழுக பண்ணினார், இளையவனுக்கு எப்ராயிம் அந்த நம்ம எங்க இருக்கு நம்ம செல்வத்தை தூக்குறாரோ அங்க நம்மள பெருக பண்ணுவார், பழுக பண்ணுவாரு. அந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் அவர் மிஞ்சிக்கப்பட்டு வர்ற எல்லாம் அவரை அண்டிக்கிறது பொழுது நமக்கு ஏற்பட்ட துன்பத்தை எல்லாம் மறக்க பண்ணுவார். நம்ம பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு சடிப்புல அதெல்லாம் மறக்க பண்ணி அங்கேயே நம்மள எழுப்பவரா இருப்பார், பழுக பெருக பண்ணுவார். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவருக்கு தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். அடுத்தது எப்பப்பட்ட காலத்துல அவர் அடைக்கலமா இருக்கிறார்னா இக்கட்டு காலத்துல அவரே அடைக்கலம். சங்கீதம் 37:39 ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அப்ப நெருக்கத்தின் காலத்துல, துன்பத்தின் காலத்துல, தீங்கு வருகிற காலத்துல அவர் எப்படி இருப்பார்னா அவரே அடைக்கலமாய் இருப்பார். நீதிமான்களின் ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலமானவர். நீதிமான்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற நெருக்கத்துல அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராய் இருப்பார். அந்த இடத்துல அவரே அடைக்கலமா இருப்பாரு. இதுதான் எரேமியா 15:11 சொல்லி இருக்கு. எரேமியா 15:11 இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் சத்தத்தை உருப்பட்டு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். அப்ப நம்மளுடைய சத்துருக்களுக்கு எதிராக எதிர்பட்டு நமக்கு நன்மை செய்கிறவராய் தேவன் இருப்பார். அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். எப்போனா நாம நீதிமானா, அவர் உண்மை உள்ளவரா, அவருக்காக நாம எல்லாவற்றையும் விட்டு தேவனே நீதான் எனக்கு அடைக்கலம், நீதான் எனக்கு கோட்டை, நீதான் எனக்கு தஞ்சம், அவர் சமூகத்துல அவர் பாவத்தை நம்ம பற்றி கொள்ள பொழுது, விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படுகிற துன்பத்தில, துயரத்தில, கைவிடப்பட்ட நிலையில, பாடுகள் நிறைந்த நிலையிலும் தேவன் நமக்கு எதிராக நமக்கு சகாயம் செய்கிறவரா இருப்பாரு. மனுஷன் வரமாட்டார்.
நம்ம பெற்றவங்க வரமாட்டாங்க, நம்ம பிள்ளைங்க வரமாட்டாங்க, நம்ம கணவன் வரமாட்டாங்க, நம்ம மனைவி வரமாட்டாங்க. ஆனா நமக்கு வருகிற எல்லா பாடுகள்ல இருந்து நம்மளை தூக்கி எடுக்கிற அடைக்கலமான தேவன் விபத்து காலத்துல நீதிமானுக்கு நிற்பார். அதுவே சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் பாத்தீங்கன்னா, பலனா இருக்கிறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு, அனுகூலமான துணையுமா இருக்கிறாரு. எப்போனா ஆபத்து காலத்துல நம்மளை எல்லாரும் கைவிட்டுவாங்க. நமக்கு ஒரு பினான்சியலாமோ மற்ற எல்லா நேரத்துல நம்ம மரண போராட்டத்துல இருந்தா கூட மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா தேவனை நோக்கி நாம பார்க்கணும். வல்லவர் தேவன் ஒருவருக்கு தான் இருக்குது. அது தேவனுக்கால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, முழுமையான இருதயம், பரிசுத்தமான இருதயம், உண்மையான நம்பிக்கை, விசுவாசம், செபம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற இருதயம், எல்லா விஷயம் அவருக்கே முதலிடம் கொடுக்கிற இந்த ஒரு இதுதான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இதை நாம அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்றாரு, நமக்கு வருகிற ஆபத்து, நமக்கு வருகிற போராட்டம், நமக்கு வருகிற சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மள காத்துக்கிறாரு. எங்கெல்லாம் நம்ம தலை குனிகிறோமோ, எங்கெல்லாம் நிலையா இருக்கிறோமோ, எங்கெல்லாம் அவமானப்படுகிறோமோ, எங்கெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறோமோ, எங்கெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, எங்கெல்லாம் தனிமையில் இருக்கிறோமோ, நம்ம பட்ட குற்ற உணர்வுகள் இருந்து, நம்ம பாவங்கள் இருந்து, எல்லாவற்றில இருந்து தேவன் நம்மளை மீட்சி எடுத்து வழி நம்மளை போராடி ஜெயிக்க வைக்கிறவராய், நமக்காக யுத்தம் செய்கிறவராய், நமக்கு வருகிற ஆபத்துல இருந்து நம்மளை மீட்சி எடுக்கிறவராய், அடைக்கலம் ஆபத்துமான அனுகூலமானவராய் இருக்கிறார். இதுதான் 3:16 சொல்றது. தேவன் 3:16 Praise the Lord Jesus. அவர் நமக்கு சொல்றாரு. 3:16 தானே? கர்த்தர் சீயோனின் எருசலேமிற்கு சத்தமிடுவார், வானமும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். அவர் நமக்கு, எனக்கு உனக்குன்னு சொல்லல, நமக்கு தம்முடைய ஜனத்துக்கு என்று சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாரும் தம்முடைய உரிமையை கொடுத்து அவர் அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறாரு. அப்ப நம்ம இஸ்ரவேல் புத்திரராய் இருக்கிற நமக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா, அரணான கோட்டையுமா இருக்கிறார். அரணான கோட்டையுமா இருக்கிறார். கோட்டையை தாண்டிதான் நமக்குள்ள வரணும். கோட்டை எவ்வளவு பாதுகாப்பானது. அந்த அரணான கோட்டையா தேவன் இருக்கும் பொழுது நமக்கு அடைக்கலம், எந்த ஒரு தீங்கும், நம்ம போராட்டமோ எதுவுமே நம்மள என்ன பண்ணாது, அணுகாது. நம்ம பாதுகாப்பா அவருடைய குழைத்துல, அவருடைய சட்டைகளின் மறைவுல, அவருடைய கிருபையில, அவருடைய தயவுல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு எதிரானது ஒன்று நமக்கு வாய்க்காமலே போகும். நமக்கு எதிரானது ஒன்று நிறுத்தாம போகும். நமக்கு எதிரானது ஒன்று செயல்படாமல் போகும். நம்ம எங்கும் அவமானப்பட மாட்டோம், எங்கும் நம்ம தேய்க்கப்பட மாட்டோம், எங்கும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், எங்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மற்றவர்கள் மத்தியில குறுகி இருக்க மாட்டோம். நம்ம கரைகளை உயர்த்துவோம், கைகளை ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய எல்லா நடை காத்து கொள்வார், நம்மளுடைய உயர்த்தப்படும், நம்ம தலை நிறுத்தப்படும். நம்ம மகிழ்ச்சியாய் நம்ம போஷித்து வழி நடத்தி நம்மளை பார்த்து நமக்கு உண்டான எல்லா சகல தேவனுடைய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு நிச்சயப்படுத்துவார். நம்மளுடைய ஏற்றுக்குவார். நம்மளுடைய பரிசுத்த ஸ்தலத்துல அவர் வலது பரிசுல நம்ம துதிக்கிறவர்களாய், நம் தேவனை நித்த துதிக்கிறவர்களாய்
நம்ம அங்கீகரிக்கிறவராய் இப்படிப்பட்டவர் நம்மளுக்கு அடைக்கலமா இருக்கணும்னா அவருடைய பாதத்துல நம்ம இதயத்தை ஊற்றி செபிக்கணும். அது முழுமையா இருக்கணும். அது பல சுற்றமற்றதா இருக்கணும். அது கீழ்படுகிறதா இருக்கணும். அது லகுவா இருக்கணும். கடினம் இருக்கக்கூடாது. அவருக்கு விரோதமான எந்த ஒரு செயலும் இருக்கக்கூடாது. அவருக்கு மீறி எதுவும் நம்ம விசுவாசிக்க கூடாது. அவரை மட்டும் நம்ம விசுவாசிச்சுட்டா சங்கீதம் 59:16 சொல்றாரு, நானும் உம்முடைய வல்லமையை பாடி எனக்கு எனக்கு தஞ்சம் உயர்ந்த அடைக்கலம். அவர் உண்டான நாளில் நீ எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அவருடைய நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ் பாடுவேன். அவருடைய வேலை என்ன? காலையில அதிகாலையில நம்ம அவர் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியோடு புகழ்ச்சி பாடணும். அவர் வல்லமையை நன்மையில அவர் இன்னைக்கு நம்மளை கண் விழிக்க வச்சாரு. இந்த நேரத்துக்கு இந்த நாடு பாதுகாக்க போகிறீங்க, அதுக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய பாவத்தை மன்னிச்சுங்க, என்னுடைய நெஞ்சுகளை எல்லாத்துலயும் என்னை காப்பாற்றுவீங்க, என்ன ஒவ்வொரு நாளையும் புதுப்பிக்கிறீங்க, எங்களை போஷிக்கிறீங்க, என்னை பாதுகாக்கிறீங்க, நீங்க வழி நடத்துறீங்க, எங்களை உச்சி நோக்கி கொண்டு இருக்கிறீங்க. உங்களை நான் உங்களை நான் இந்த புகழ்ச்சிதான் என்னுடைய வேலையா இருக்கணும். உங்களை திட்டத்தான் என்னுடைய வேலையா இருக்கணும். முழு ஆத்மாவும் நான் சரீரத்தை ஒப்பு கொடுக்கப்படுது. தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்க. தஞ்சமே அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எங்க இருப்போம்? உயர்ந்த அடைக்கலத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே எல்லாம் இருக்கும் போது நம்ம எந்த ஒரு இதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. நமக்கு தஞ்சம் அடைஞ்சிட்டோம். அவருக்கு எல்லாத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். நமக்கு ஆனால் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்ட பிறகு நம்ம ஆண்டவர் எங்க வைப்பாரு? சிறுமப்பட வைப்பாரா? நம்ம துன்பப்பட வைப்பாரா? நம்ம தோல்வி அடைய வைப்பாரா? நம்மள கண்ணீர் சிந்த விடுவாரா? எப்பொழுது நம்மள சந்தோஷத்துல நம்மள அவர் பாதுகாத்து கொள்ளுவார். புயம் அவ்வளவு பெரியது, அவருடைய கரங்கள் அவ்வளவு பெரியது, அவருடைய இருதயம் மென்மையானது, அவருடைய பாதை பெரியது. இதை நம்ம பார்க்கிற, இதை அனுபவிக்கிற, இதை உணர்கிற இந்த நிலையை நமக்கு கொடுக்கிற இந்த சாத்தியம் நம்ம எப்ப பண்ணா அவர் நமக்கு அடைக்கலமா இருக்க பொழுது, அவருக்கு அடைக்கலமா இருக்கணும்னா நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏசாயா 25:4 கடைசியா ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஏசாயா 25. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீ ஏழைகளுக்கு வரணும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திரளும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒரு வேளுமானி. அப்ப பெருவெள்ளம் போல வந்தாலும் தேவன் நமக்காக என்ன பண்ணுவாரு? எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல இந்த உலகத்துல, இந்த பூமியில நமக்கு அப்பப்ப வந்துகிற நம்ம தவறுகிற நமக்கு போராட்டம் எப்படி வருமா? பெரும் வெள்ளம் போல வரும். பெரும் வெள்ளம் போல வந்தா அவரு நம்ம பற்றி கொள்ள பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றி தப்பு அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா இருக்கிறாரு. வெயிலோட அருமை நிழல்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் நம்ம போராட்டத்தின் மத்தியில, மரணத்துக்கு ஏதுவான நிலையில, கைவிடப்பட்ட நிலையில, எல்லாம் இழந்த நிலையில, பலவீனப்பட்ட நிலையில, எல்லா அவமான நின்றுகள் ஏற்பட்ட நிலையில தேவனை நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் நமக்காக என்ன பண்றாரு? ஆற்றுகிறவராக இருப்பாரு. அப்படிப்பட்ட தேவனை கர்த்தாதி கர்த்தரை நம்ம அதிகாலையில நம்ம போற்றி பாடி ஆராதிக்கும் பொழுது அவர் இந்த நாள் முழுக்கும் இல்லை, நம்ம நித்திய வாழ்வில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் ஆட்சி நமக்கு நித்திய வாழ்வில் இருப்பார். நமக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா அனாதி தேவனாயிருக்கிறாரு. அவர் சிறுமைப்பட்டவருக்கு அடைக்கலமாயிருக்கிறாரு. அவர் இஷ்டத்தின் நேரத்துல அவரு அடைக்கலமா இருக்கிறாரு, பலனா இருக்கிறாரு, ஆபத்து காலத்துல அனுகூலமா இருக்கிறாரு.
நெருக்கப்பட்ட நேரத்துல அவரே நமக்கு தஞ்சமும் அடைக்கலமா இருக்கிறார். தப்பு வைக்கிற அடைக்கலமா இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் எவ்வளவு அழகா பேசினார். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எல்லாரும் அன்மிட் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு அனாதி தேவன் நம் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் எந்தெந்த நேரங்களில் அடைக்கலமாய் இருக்கிறார் பாருங்க. சிறுமைப்பட்ட நேரத்திலே, யுத்தத்திலே, எல்லா நேரத்திலும் நமக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் தான் நம் தேவன். அவர் தான் நம்மை மாற்றக்கூடிய வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அவரை புகழ்ந்து பாடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். தஞ்சம் புகுந்துடணும், அவர்கிட்ட சரண் அடைஞ்சிடணும். அழகாய் தேவன் பேசினார். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்திலே தஞ்சம் புகுறோம் சுவாமி. ஆண்டவரே உண்மை பற்றி கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்கதான் எங்களுக்கு அடைக்கலம், வேற யாரும் எங்களுக்கு அடைக்கலம் இல்ல அப்பா. அடைக்கலாம் எல்லா நேரத்திலும், கஷ்ட நேரத்திலும், எங்களுடைய பாடுகள் நேரத்திலும் நீங்களே எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க. தரத்து துணிக வாய்களை தரத்து துணிக்கிறார். அனுகூலத்துறை ஆபத்து காலத்துல அனுகூலத்துறை எங்கள் தஞ்சம் நீரே, கோட்டை நீரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை தவிர வேற யாரையும் நாங்க நம்பல ஏசப்பா. கரத்துல தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஏன் எல்லாரும் மியூட்ல இருக்கீங்க? வேலை போனது பரவாயில்ல, மற்றவங்களும் அன்மியூட் பண்ணலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. இடைப்படுங்கப்பா, பேசுங்கப்பா. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளில் நம்ம வந்து கர்த்ததாவே நேற்று தினங்களா நம்ம ஜெபிச்சோம். எல்லாருக்கும் தெரியும் லிடியாவுக்காக ஜெபிச்சோம். தேவன் சுகப்பிரசவத்தோடு நேற்று தினம் தேவன் வந்து லிடியாவுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டார். முதலாவது அதற்காக எல்லாரும் சேர்த்து நன்றி சொல்லிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. தேவன் கேட்டு சுகப்பிரசவத்தை கட்டளையிட்ட தயவுகளுக்காய், ஆபத்திலிருந்து தேவன் பாதுகாத்த தயவுகளுக்காய் ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. கர்த்தரின் காரியங்களை செய்ததினாலே ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. அடுத்தபடியாக நம்ம இப்ப ஜெபிக்கிறோமா? தேவன் நமக்கு சொன்ன மாதிரி ஜெபிக்கணும். நமக்கு தேவன் காரியங்களை சொல்லியிருக்கிறார். பெரிய எழுப்புதல், இந்த எழுப்புதல் சீக்கிரத்துல பற்றி எரிய போகிறது. அதனால இந்த எழுப்புதல் தீக்காக ஜெபிக்கணும். எல்லா இடத்துக்கும் எழுப்புதல் பற்றி எறியணும். வேப்பப்பட்டு பகுதியில முக்கியமான எழுப்புதல் உண்டாகணும். அதை நம் கண்கள் காணணும். இந்த சீல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் மாபெரும் எழுப்புதல். ஹல்லேலூயா. மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றங்கள் எல்லாம் உண்டாகி கர்த்தர் பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்காய்
சலீனா சிஸ்டர் ஜெபிப்பீங்களா? சார் ஐயா ஆண்டவரே எங்களுக்கு ஆதாரம் அளிக்கிறதற்காக மக்கள் சூத்திரம் 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 எல்லா பாதத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம் ஐயா. இவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அதற்கு சூத்திரம் சூத்திரம் ஐயா. அதுவரை இந்த நாளைக்கு அப்பா எழுப்புதல் எங்களுக்கு ஏற்பப்பட்டுல இசப்பா நாங்கள் தங்கி இருக்கிற இந்த இடத்துல ஒரு வெளுப்புதல் அப்பா. நல்ல மாற்றங்கள் உண்டாகணும்ப்பா. அப்பா எல்லா மாறுதலுக்குள்ளே காணப்படணும். கண்கள் வெளிப்படணும். வைராக்கங்கள் எழுப்பணும்ப்பா. ஏசப்பா நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தனியா சேவைகளாய் நாங்கள் முன்பாக உறுதியான வீரர்களாக உறுதியான யுத்த சேவை வீரர்களாக முதலாவது சுவாமி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா எங்களுக்கு பின்பாக நிற்கணும் சுவாமி. கர்த்தாவே நாங்களும் அப்பா குடும்பமாய் மற்றும் முன்பாக நிற்கணும்ப்பா. எல்லாம் மாறுதல் அடையணும்ப்பா. ஒவ்வொரு மனம் திரும்பணும் சுவாமி. கர்த்தாவே அவர்கள் எல்லாம் கர்த்தாவே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தேவனுக்காக எழுப்புகிற ஒரு வைராக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணுவதாக. வேப்பப்பட்டு ஒரு மாறுதல் வேப்பப்பட்டு எழுப்புதல் அகற்று போனோம். ஒவ்வொரு ஜனங்களும் எழுப்பதற்காக எழுந்து ஜெபிக்கிறவர்களாக ஒவ்வொரு அநேக சபைகள் அந்த சபைகளுக்கு ஒரு மாற்றம் வந்து சீக்கிரமாய் மனப்பா. அதற்காக நீங்க தாமதித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வருகையை நீங்க தாமதித்து கொண்டிருக்கிறீங்கப்பா. எங்க ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகணும். எழுப்புதல் காணப்படணும். அதனாலே ஆண்டவரை ஊடுருவி பாயணும் சுவாமி. எல்லா ஒவ்வொரு சத்துக்களிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் நகர்களிலும் தேடி ஓடி வருவாங்கப்பா. நாவுகள் யாவும் வசிக்கிட்டு சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் சொல்லுங்க.
ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். ஒரு மனப்பட ஜெபிக்கிறோம். ஹalleluya. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Amen. 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 ஜெபத்தை கேட்டு மாபெரும் எழுப்புதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழுப்புதல் உண்டாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தர் கூட சும்மா இருக்க முடியாது. ஆமென். ஒருத்தர் மௌனமா இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் பாவத்துல இருக்காங்களோ வெளியே ஓடி வருவாங்க. ஒப்பு கொடுத்து அழுது ஜெபிப்பாங்க. ஓ ஹalleluya. எல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் மீட்டெடுப்பாரு. அழுது ஒப்பு கொடுத்து தேவனுக்கே அடிமையாவாங்க. வேற எந்த பாவத்திலையும் அடிமையாக மாட்டாங்க. பெரிய மாற்றம் உண்டாகும். வாலிபர்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். சிறுபிள்ளைகள் மத்தியிலே மாறுதல் உண்டாகும். மனமாற்றம் உண்டாகும். எல்லாரும் மாறுவாங்க. அதுதான் அடையாளம். அதான் எழுப்புதலுக்கு அடையாளம். ஹalleluya. ஹalleluya. இதை நாம் பார்க்க வேண்டும். ஹalleluya. இப்படிப்பட்டதான ஆத்துமாக்களை தேவன் சந்திக்கணும். தேவன் ரட்சிக்கணும். ஆமென். இதங்க ஜெபிப்பா.
அடிமைப்பட்ட மக்கள் ஆண்டவரே சப்பா அதை எடுப்பதில் கர்த்தாவே காணும்படி ஜெபிக்கிறேன் சப்பா. பாதத்தை பிடிக்கிற ஆண்டவரே, பாதத்தை பிடிச்சு அழுவும்படி கர்த்தாவே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கண்கள் கர்த்தாவே தெளிவாகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்தை பார்த்து கொண்டிருக்க கண்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை கர்த்தாவே கைகளை கர்த்தாவே தப்பா ஆண்டவரை அநீதி இருக்கிற கைகள் அப்பா நீதி கைகளாக கூட்டத்தை தேவன் கர்த்தாவே நீ காணப்படுற கர்த்தா சோறு போகாமல் ஆண்டவரே போகாமல் அப்பா கொடுக்கப்பட்ட இந்த ஒரு காரியங்கள் அப்பா இதையே நாங்கள் நினைத்து ஜெபிக்க கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இங்கே மட்டும் இது பரவி எல்லா இடங்களிலும் பரவ கர்த்தர் செய்ய போற தயவுகளுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இப்போ வந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு சிலர் நம்ம டீம்ல இருக்காங்க. அப்போ ஹைதராபாத் பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். இந்த டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் மூலியமா தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை முதலாவது அவங்க குடும்பத்துல கட்டளையிட்டோம், பிறகு அந்த இடத்துல அவங்க வாழ்கிற இடத்துல கட்டளையிடணும். அப்படியாக அந்த இடத்துல பெரிய ஒரு எழுப்புதல் பரவும்படியாக இந்த காரியத்துக்காக மணி சிஸ்டர் ஜெபிங்க. For the revival and in Hyderabad. పరిశుద్ధుడ పరలోకము నమ్మ పరమ తండ్రి మీ పరిశుద్ధ పాదాలు కోట్లాది కోట్లాది వందనాలు సకల స్తోత్రాలు చెల్లిస్తున్నాం దేవా. ప్రభా ఈ హైదరాబాద్ ని ప్రభా ఈ ట్విన్ సిటీస్ ని ప్రభా మీ చేతికి అప్పగిస్తున్నాం నా రాజా. ప్రభా ఈ హైదరాబాద్ సికింద్రాబాద్ ని ప్రభా మీ చేతికి అప్పగిస్తున్నాం దేవా. ప్రభా ఇక్కడ ఉన్న ప్రతి ఒక్క సంఘాలను మీ చేతికి అప్పగిస్తున్నాం దేవా. ప్రభా ఇక్కడ ఉన్న ప్రతి ఒక్క ప్రభా మనుషులను మీ చేతికి అప్పగిస్తున్నాం దేవా. ప్రభా గొప్పగా ప్రభా నీ రెండో రాకడికి ప్రభా హైదరాబాద్ లో ప్రభా గొప్ప ఉజ్జీవం లేవాల రాజా. నీ కొరకు గొప్ప ఉజ్జీవం లేవాల రాజా. ప్రభా ప్రతి సంఘంలో రాజా ప్రభా నువ్వు బలంగా మీరు దిగండి దేవా. ప్రభా స్తోత్రం స్తోత్రం. ప్రభా ఇంకా నీకు తెలియని అన్యులని ప్రభా యేసు నామములో ప్రభా నీ నిజమైన దేవుడు సత్యమైన దేవుడు అని ప్రభా నువ్వు వాళ్ళని ప్రభా సృష్టించిన దేవుడవని ప్రభా వాళ్ళు గుర్తెరగడానికి నువ్వు సహాయము దయచేయమని వేడుకున్నాం నా రాజా. ప్రభా స్తోత్రం. ఏ ఒక్క ఆత్మ నశించిపోవడం వీల్లేదు రాజా. ప్రభా ఏ ఒక్క ఆత్మ నశించిపోవడం నీకు చిత్తము కాదు నా రాజా. ప్రభా ఇంకా ఆత్మలు అనేకంగా ఉందని ప్రభా నీ రెండో రాకడ ప్రభా ఇంకా సమీపంగా ప్రభా రాకుండా ఉంది నా రాజా. ప్రభా ఏ ఒక్క ఆత్మ ఏ ఒక్క మనుషులు నశించిపోకుండా ప్రభా ప్రతి ఒక్కరు ఈ ట్విన్ సిటీస్ లో ప్రభా హైదరాబాద్ సికింద్రాబాద్ మీ చేతికి అప్పగిస్తున్నాం నా రాజా. ప్రభా ప్రతి బిడ్డల్ని ప్రభా యేసు నామంలో ప్రభా వారు మారు మనసు పొందుకోవాలా ప్రభా. సంఘంలో ప్రభా వాళ్ళు ఏర్పాటు చేసుకోవాలా ప్రభా సంఘంలోకి వెళ్ళాలన్న రాజా. ప్రభా ప్రార్థనలలో వర్షిప్ లో ప్రభా గొప్పగా ప్రభా వాళ్ళు పాలు పొందడానికి మీరు సహాయము దయచేయండి నా రాజా. ప్రభా ఇంకా అనేకులు సేవకులు ఇవ్వడానికి నువ్వు సహాయము దయచేయండి ప్రభా. పరిశుద్ధాత్మ చేత ప్రతి బిడ్డలు నిండుకొని ఉండాల రాజా. ప్రభా ఈ ఫాల్స్ బోధనలని ప్రభా యేసునామములో మేము కొట్టివేస్తున్నాం దేవా. ప్రభా గివ్ దెమ్ విజ్డమ్ అండ్ నాలెడ్జ్ మై ఫాదర్.
ప్రభా వాళ్ళకు మీ జ్ఞానము చేత నింపండి నా రాజా. ఏది మంచిది, ఏది చెడు, ఏది మంచి బోధ, ఏది చెడు బోధ అని వాళ్ళు ప్రభా 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 వాళ్ళు గుర్తెరగడానికి నువ్వు సహాయము దయచేయండి ప్రభా. దేవా 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 స్తోత్రము రాజ్య స్తోత్రం. ప్రతి సంఘములో రాజ్య ప్రభా 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 గొప్పగా మీ ఆత్మ ప్రభా ప్రభా సంచరించడానికి నువ్వు సహాయము దయచేయండి ప్రభా. వర్షిప్ లో మీరు తోడై ఉండాలా దేవా ప్రభా. వాక్యంలో ప్రభా ప్రభా పాస్టర్స్ ని మీ చేతికి అప్పగిస్తున్నాం దేవా. మీరు వాళ్ళతో మీరు మాట్లాడండి నా రాజ్య. ఎట్లా సంఘము నడపాలో ప్రభా, ఎలా సంఘము నడపాలో, ఎలా ప్రభా ప్రభా ప్రేయర్ మీటింగ్స్ పెట్టాలో, ఎలా ప్రభా 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 మీటింగ్స్ లో నడిపించాలో ప్రభా. మీ జ్ఞానము దయచేయమని వేడుకున్నాం దేవా. మీ జ్ఞానము చేత మీరు నింపండి నా రాజా. ప్రతి బిడ్డలు ప్రభా ఈ ట్వీన్ సిటీని మరొకసారి మీ చేతికి అప్పగిస్తున్నాం నా రాజా. గొప్పగా ఈ తెలంగాణని మీ చేతికి అప్పగిస్తున్నాము దేవా. ప్రతి బిడ్డలు ప్రభా ఏసునామములో మార్మన్స్ పొందుకల దేవా. ఏ ఒక్క ఆత్మ నశించిపోవడానికి వీల్లేదు నా రాజా ప్రభా. హైదరాబాద్ ట్విన్ సిటీస్ లో ప్రభా మీకు తెలిసిన రాజా అన్యులు ఎన్నో మంది ఉంటుండగా ప్రభా ఈ అన్యుల మధ్యలో ప్రభా గొప్ప ఉజ్జీవములు ఇవ్వాలన్న రాజా ప్రభా. ఇంకా అనేకుల మనుషులను మీరు లేపట్టమని వేడుకున్నాం దేవా ప్రభా. కోత విస్తారంగా ఉంది, కోసే వాళ్ళు కొదువగా ఉందని చెప్పిన దేవుడు ఎవరు, కోసే వాళ్ళని మీరు లేవనెత్తమని మేము వేడుకుంటున్నాం నా రాజా ప్రభా. గొప్పగా ప్రభా 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 నీ ఉజ్జీవము ప్రభా హైదరాబాద్ నుంచి బయలుదేరడానికి నువ్వు సహాయము దయచేయండి ప్రభా. గొప్ప మూమెంట్ ప్రభా హైదరాబాద్ సికింద్రాబాద్ నుంచి జరగడానికి నువ్వు సహాయము దయచేయండి ప్రభా. తెలంగాణని మరొకసారి మీ చేతికి అప్పగిస్తుండగా ప్రభా ఈ తెలంగాణ యేసు నామంలో ప్రభా గొప్ప ప్రభా అనేక ఆత్మలు ప్రభా ఇక్కడ నుంచి లేవడానికి నువ్వు కృప దయచేయమని నజరేయుడైన యేసు నామములో అడిగి ప్రార్థించి వేడుకున్నాం పరమ తండ్రి. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்ததாமே ஹைதராபாத்ல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்காய் எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 స్తోత్రం. சர்ச்சஸ்ல ஒரு பெரிய ரிவைவல் வரணும். எல்லா சர்ச்சஸ்ல பெரிய ரிவைவல் வரணும். சபைகளிலே மாற்றங்கள் உண்டாகணும்னு சொல்லி தேசிமா பிரேமா. Hallelujah, hallelujah. Heavenly gracious Father, Lord, thank you for this wonderful time that you've given us, Father, Lord. Oh, Lord, we come towards the throne of grace this morning time, oh, Lord Jesus, hallelujah. We especially pray for a great revival in the churches, oh, Father, Lord, hallelujah, hallelujah, hallelujah. Oh, Master, Lord Jesus, hallelujah. There are so many churches, oh, Father, Lord. Thousands of people are going, oh, Father, Lord Jesus, but in some way or the other, oh, Father, Lord, oh Lord Jesus, the anointing of the Spirit is not there, oh Father, Lord Jesus. Yes, Lord. Yes, The Lord. truth is not being preached, oh Father, Lord. Hallelujah. Yes, Lord. Yes, Lord. People are, Lord, going there, Father, Lord, in thousands, oh Lord Jesus. Hallelujah. Oh, we pray that, oh Father, Lord, in this last days, let the truth be preached, oh Father, Lord. Hallelujah. Oh, let there be a great revival in the church, oh Father, Lord. Hallelujah. Oh, we pray that, Father, Lord, raise up prayer warriors, oh Master, Lord. Hallelujah. Jesus, give that desire in people to, oh Lord Jesus. Oh Lord, pray, oh Father, Lord. Hallelujah. No matter what the circumstances, help them to seek you, oh Lord Jesus. Hallelujah. 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 Oh, we pray that, oh Father, Lord, for every church which is still dead in the spirit of Master, Lord Jesus. Hallelujah. And with people still coming in with so much of thirst and longing to hear your word, oh Father, Lord. We remember all the churches right now. Hallelujah. Oh, we pray that, oh Father, Lord, you revive, oh Master, Lord. Hallelujah. You revive each and every such church, oh Father, Lord. Revive the people who are doing the ministry there, oh Master, Lord. Revive the pastors, oh Father, Lord. The leaders over there, Lord. We pray that, oh Father, Lord, pour out your spirit upon them, oh Father, Lord Jesus. Hallelujah. Every bondage, we break it in Jesus' name. We break it in Jesus' name. Hallelujah. Oh, every barrier which is holding for a revival, we break it in Jesus' name. Hallelujah. Also, we pray, oh Father, Lord, for each and every believer, oh Father, Lord. Oh Lord Jesus, we pray that you pour out your spirit upon them, oh Father, Lord. Oh Lord Jesus, I give them a desire to reach out to the unsaved souls of Master, Lord. Hallelujah. Hallelujah. Give them a desire to reach out to the perishing people of Father, Lord. Hallelujah. Hallelujah. We pray that, oh Master, Lord Jesus, hallelujah. That, oh Lord, you send a great revival these days, oh Father, Lord. You send a great revival, oh Lord. We are looking up to you alone. Through you only it is possible, oh Master, Lord Jesus. Hallelujah. Oh Lord, let small prayer group arise in the church, oh Father, Lord, who will sit and intercede and stand in the gap, oh Master, Lord Jesus. Hallelujah. Oh, we pray that, oh Father, Lord,
during the worship service only. People should be delivered, Master Lord. Yes, Lord. Yes, Lord. Healed, Master Lord. And then they should come and testify, O Father Lord. Let there be such powerful worship services, O Lord Jesus. Yes, hallelujah. Oh, we pray that raise such worship leaders also, Lord Master. Hallelujah. Hallelujah. Hallelujah, Lord Jesus. We pray that, O Father Lord, let this lead to a great revival in the coming days, O Father Lord. Lord, we pray that you work, O Master Lord. You alone work, O Jesus. Hallelujah. Once again, O Lord, we commit ourselves into your mighty hands. Jesus' precious name we pray. கர்த்தாவே, அப்படி சபைகளிலே பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அடுத்த எழுப்புதல் எங்க வரப்போகுதுன்னா நம்ம குடும்பங்களுக்குள்ள வரணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள மாற்றங்கள் உண்டாகணும். எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அது மாறணும். இந்த குடும்பங்களுக்குள்ள பெரிய எழுப்புதல் உண்டாகணும். எந்தெந்த ஆத்மாவை தேவன் மனம் திரும்புதலின் கனியை உண்டு பண்ணணுமோ அந்த ஆத்மாக்கள் அது உண்டாகணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள முதல்ல வரணும். குடும்பத்துக்குள்ள வரும் பொழுதுதான் அங்க அடுத்து நம்ம இருக்கிற இடங்களிலே வரும். இருக்கிற இடங்களிலே வந்தாதான் நம்ம நாடுகளிலே வரும். நாடுகள்ல வந்தாதான் சபை குடும்பத்துக்குள்ள அடுத்த சபைக்குள்ள வரும். அதுக்கப்புறம் லைனா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பெரிய எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள முதல்ல வரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் மாறுதல் உண்டாகணும்னு சோனியம்மா ஜெபிங்க. ஸ்தோத்திரகர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, என்றும் இன்றும் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. துதிக்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக துதிக்கிறோமப்பா. வல்லமையான தேவனே, எங்களோடு இதுவரை இடைப்பட்டீரே அப்பா. கொடா கொண்டு எடுக்கிறோம்ப்பா. ராஜா, முதன்முறை குடும்பத்திற்குள் ராஜா நீரே சோத்திரிக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்காக நீர் ஆண்டவரே உங்களுடைய பாதப்படையில் வைக்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இருளில் இருந்து ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிற ராஜா. விதமாக ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் கிரியை நடக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற ராஜா. உங்களுடைய கருத்துல ஒப்புக்கொடுத்து செபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, விசேஷத்தை ராஜா இருக்கிற ஒவ்வொரு ராஜா துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இதுவரை நீ வல்லமையா இடைப்பட்டீரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. குடும்பத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாதாவை இப்பொழுது அப்புறப்படுத்தி செபிக்கிற கர்த்தாவே. ராஜா வல்லவராய முதலாவதாக எங்க குடும்பத்திலே பெரிய தோத்திரிக்கிறோம். ராஜா, தேசத்தில் கூட நீ எழுப்புதலை காண செய்யுங்கப்பா. அற்புதங்களை காண செய்கிற தேவனே, ஆண்டவரே துதிக்கிற ராஜா. மறுபடியும் எங்க குடும்பத்தை உங்களுடைய கருத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ராஜா. இவ்விதமாய் நீ செய்ய போற கிருபைக்காய் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்லதா இதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியாய் குடும்பங்களுக்குள்ளே பெரும் எழுப்புதல் உண்டு பண்ண போற தயவுகளுக்காய், ஜெபத்தை கேட்டு பதில் தர போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படியாய் குடும்பங்களுக்குள்ளே மாற்றம். அடுத்து சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மத்தியிலே பெரிய எழுப்புதல் உண்டாகணும். ஆமென் ஹல்லேலூயா. இதுக்காகவும் ஜெபிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரித்து இந்த
இந்த இடத்துல பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணணும்னு சொல்லி கோமியமா ஜெபிங்க. ஒவ்வொரு பிள்ளை ஆண்டவர சோத்திரங்க தாவ சோத்திரம் ஆவியான தேவையான பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவர சோத்திரங்க தாவ அப்பா. சிறு பிள்ளைகள் ஆண்டவர சோத்திரங்க தாவ அப்பா. சோத்திரம் துதிக்கிற பிள்ளைகளாய் மாறும் ஆண்டவர சோத்திரங்க தாவ. வர தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவர சோத்திரங்க தாவ அப்பா. சோத்திரம் வாலிப பிள்ளைகளை தேவனை தொடுங்க ஆண்டவர சோத்திரங்க தாவ அப்பா. ரட்சிப்புக்கு வரநாட்டவர் தீய பணத்தை அதிக ஜனத்திற்கு தேவன் விடுதலை தரும்படியாய் தேவ ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவ. தேவனே அப்பா ஸ்தோத்திரங்க தாவ. நீர் பாப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவ. அப்பா பிள்ளைகளோடு தேவன் ஆண்டவர் இடைப்படும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா. நீர் வசனம் மூலமா பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவ. உங்களுடைய வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ளாய் பேசும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஸ்தோத்திரங்க தாவ அப்பா. ஸ்தோத்திரம் கடைசி காலத்திலே கூட என் தகப்பன் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை போகாதபடிய தகப்பனே தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேடுகிற பிள்ளையை மாறத்தாண்டவர ஒரு சமூகத்துல ஆண்டவர பிள்ளைகளை காத்துக்க தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவர அப்பா. நீ செய்ய போகும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக்கிறோம் நன்றி பிதாவே. ஆமென். வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் சிறு பிள்ளைகள் மத்தியிலும் பெரிய எழுத்துதலை தேவன் கொண்டு வர போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கட்டுண்ட ஆத்துமாக்கள் தேவன் விடுதலை ஆக்கணும். கட்டுல இருக்கிற ஆத்துமாக்களை ஒவ்வொரு பிசாசின் பிடியில சாபக்கட்டு பாவக்கட்டு இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி டாடி ஜெபிங்க. அன்மியூட் பண்ணி ஒவ்வொரு கட்டுண்ட ஆத்மாக்களையும் நாங்கள் நினைத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே எவ்வளோ கட்டுண்ட ஆத்மாக்கள் கிடக்குதுப்பா. ஆண்டவரே விடுவிப்பார். ஒருவரும் இல்லாத ஆண்டவரே அந்தவார கட்டப்பட்ட ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுவிப்போர் ஒருவரும் இல்லாதபடிக்கு அவைகள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா நரகத்துக்கு போய் சேருகிறதாய் ஆண்டவரே காண்கிறோம். ஆண்டவரே தேவாவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாம் கிறிஸ்து இயேசு ஆண்டவரே சிந்தின சிலுவையில சிந்தின ரத்தத்தை ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா அப்பா. ஸ்தோத்திரம். இது உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படுகிற ரத்தம் என்று எழுதி இருக்குது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ரத்தத்தை ஏசப்பா இந்த நாளிலே ஊற்றி செபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். மக்கள் எல்லாரையும் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கல்வாரி பலிபீடத்துக்கு கொண்டு வாங்கப்பா. அப்படிப்பட்டதான மக்கள் எல்லாரையும் கல்வாரி பலிபீடத்துக்கு நேராய் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லா பாவங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரே பரிகாரமாக தன் ஜீவனையே கொடுத்தவர் தன் ஜீவனையே கொடுத்தவர். ஹல்லேலூயா 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 அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே அப்பா சாட்சியாய் நிறுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. கண்ணோக்கி பாருங்க. நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா அப்பா. மனம் திரும்புகிறதற்கு ஏற்ற கனி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களிடத்திலே ஒருவேளை இருந்தா ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன்னித்து
கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா மீண்டுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர அவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த உலக குடிமக்களாக பரலோகத்தின் பிரஜைகளாக தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா குழுவிட கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் அப்படியாக ஆண்டவரே சந்திக்கப்படாத ஆத்துமாக்களை எல்லாம் சந்திக்கப்படாத ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் சந்திங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா அப்பா, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்ன லாபம் என்று வேதம் கேட்கிறது. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அநேக காரியங்களிலே ஆண்டவரே மக்கள் முன்னுரிமை குறித்து போய் அந்த காரியங்களை செய்து கொள்கிறார்கள். ரட்சிப்புன்னு வரும்போது இந்த காரியங்களை சப்பா ஏனோ மெத்தனோ ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா அப்படி வருகை ஆண்டவரே கல்வனை போல இருக்கும் என்று எழுதி இருக்குது அப்பா. அந்த ஆண்டவரை விடுதலைக்கு முன்பதாக ஆண்டவரே அந்த வருகைக்கு முன்பதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு விசை கூட ஆண்டவரே தேவன் எத்தனை ஆத்துமாக்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர்களோ குறித்து இருக்கிறீர்களோ அந்த ஆத்துமாக்களை எல்லாம் தேவன் ரட்சிங்க விடுவீங்கப்பா. விடுவீங்க பாவ சந்ததிகள் அறுக்கப்படுவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பாவ சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுத்து ஜெபிக்கிறோம். எல்லா பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே விடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய பாதப்படியிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள கட்டுண்ட ஆத்துமாக்களை தேவன் விடுதலை ஆக்கப்போற தயவுகளுக்காய் குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா கட்டுகள் முறியடிக்கப்படும்படியாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், வல்லமையுடையவர், அவர் மகத்துவம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. மகத்துவம் உடையவர். ஹல்லேலூயா. அவருக்கு நிகரான வல்லமை வேறு வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மளை இந்த மட்டும் ஜெபிக்க வைத்தார். இன்னும் அதிகமான குறிப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட குடும்பமாய் வல்லமையாய் நடத்தணும். குடும்பமாய் தேவன் ரட்சிக்கணும். குடும்பங்கள் பேரை சொல்லி நம்ம அவர் குடும்பங்களுக்கு எப்படி இருக்கணுமா? அடைக்கலமா இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்பங்களுக்கு அனாதி தேவன் அடைக்கலமா இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்பங்கள் யார பிடிச்சுக்கணும்? தேவனை பிடிச்சுக்கணும். அதுக்காக எல்லாரும் இன்னைக்கு சொல்லி ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. லில்லி சிஸ்டர், ஈவன் ஐசக் ஐடா, இந்த குடும்பத்துக்கு தேவன் அடைக்கல இருந்து அனாதி தேவனாயிருந்து நடத்த போற தயவுகளுக்காய் ஜோசினம்மா எல்லாரும் நடத்த போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சத்தமா பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முடியா ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் பண்ணணும். வாய்களுக்கு சத்தத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தின் மகிமை பெருகும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சதினா சிஸ்டர் குடும்பம் முழுமையாய் தேவன் அப்படியாய் அனமாதி தேவன் அடைக்கலமாய் இருந்து எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கப்போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியாய் இந்தியா குடும்பத்துக்கு தேவன் அனாதி தேவன் அடைக்கலமாய் இருக்கும் தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரத்தின் நேரம் இது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குடும்பத்தை தேவன் அனாதி தேவன் அடைக்கலம் இருந்து நடத்த போற தயவுகளுக்காய் குடும்பத்துக்கு அனாவும் தேவன் அடைக்கலமா இருக்க போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்துக்கு தேவன் அனாதி தேவன் அடைக்கலமா இருக்க போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
குடும்பத்துக்கு அனாதி தேவன் அடைக்கலமா இருந்தவர தயவுகளுக்காய் சோத்திரம் அனாதி தேவன் அடைக்கலமா இருந்தவர தயவுகளுக்காய் சோத்திரம் அனாதி தேவன் அடைக்கலமா இருந்தவர தயவுகளுக்காய் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு அனாதி தேவன் அடைக்கலமா மறந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவு கொண்டு தேவன் அடைக்கலமா இருக்கப்போற தயவுகளுக்காய் இந்த இடத்துல அனாதி தேவன் அடைக்கலமா இருக்கப்போற தயவுகளுக்காக கர்த்ததாவே பெரிய காரியங்களை ஸ்தோத்திரப்படுவோமா குடும்பத்துக்கு அனாதி தேவன் அடைக்கலமா இருக்கப்போற தயவுகளுக்காக ஸ்தோத்திரப்படுவோமா நம்மளுடைய சமூகம் மறுபடியாக பத்திரமாய் மறுபடியாக எல்லாம் சாபத்துக்கும் நாசத்துக்கும் மோசத்துக்கும் விக்கனங்களுக்கும் போதாமுக்கும் தேவன் விலக்கி பாதுகாக்க போற நயங்களுக்காக ரத்தம் தெளிக்கப்படும்படியாக தேவனுடைய ரத்தம் வீடுகளை சுற்றிலும் அறைகளை சுற்றிலும் மூளை உடுக்குகளை சுற்றிலும் தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியாக அப்படியாய் நாம மகிமை சொல்லும்படியாக எல்லா மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய வல்லமையுள்ள புயலும் நம் மனசுபடியாக நம்ம எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படும்படியாக யாரும் கஷ்டப்பட்டு போகாதபடி ஆயத்தப்பட்ட மூலம் செபிக்கிறோம் சீடனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோமா? Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you.